இதுக்கு எப்படி இவ்வளோ நேரம் ஆச்சு? இது பண்ணுறதுக்கும் உனக்கு இவ்வளோ நேரம் ஆச்சா? இதுக்கு எப்படி இவ்வளோ நேரம் எடுத்துச்சு அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹவு கம் இட் டுக் ஸோ லாங். ஹவு கம் இட் டுக் ஸோ லாங் அப்படின்னா இதுக்கு எப்படி இவ்வளோ நேரம் ஆச்சு? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை நீயாவே பண்ணினியா? இது நீயாவே பண்ணினியா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டிட் யூ டூ இட் பை யுவர் செல்ஃப்? டிட் யூ டூ இட் பை யுவர் செல்ஃப். யுவர் செல்ஃப் அப்படின்னா நீயாவே அப்படிங்கிறதுக்கு யுவர் செல்ஃப். ஹிம் செல்ஃப் அப்படின்னா அவனாவே. ஹர் செல்ஃப் அப்படின்னா அவளாவே. ஓகேவா? ஸோ நீயாவே பண்ணினியா? டிட் யூ டூ இட் பை யுவர் செல்ஃப். நீயாவே பண்ணியா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஏன்னு எனக்கு புரியல. இல்லை ஏன்னு எனக்கு புரியல அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒய். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒய். எனக்கு ஏன்னு புரியலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது உண்மைன்னு எனக்கு தோணலை. இது எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. இது உண்மைன்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ட்ரூ. ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ட்ரூ. ஐ டோன்ட் திங்க் எனக்கு தோணலை. இட்ஸ் ட்ரூ இது உண்மைன்னு எனக்கு தோணலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது உண்மைன்னு நீ நினைக்கிறியா? இது உண்மைன்னு உனக்கு தோணுதா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டூ யூ திங்க் இட்ஸ் ட்ரூ. டூ யூ திங்க் இட்ஸ் ட்ரூ. டூ யூ திங்க் நீ நினைக்கிறியா, உனக்கு தோணுதா. இட்ஸ் ட்ரூ இது உண்மைன்னு உனக்கு தோணுதா. ஓகேவா? எனக்கு உறுதியாக தெரியல. இதை பற்றி எனக்கு உறுதியாக தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ ஃபார் ஷுர். ஐ டோன்ட் நோ ஃபார் ஷுர். ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியல. ஃபார் ஷுர் உறுதியாக எனக்கு தெரியல. இதை வேறு விதமாகவும் சொல்லலாங்க. அது எப்படின்னா, ஐ எம் நாட் ஷுர். ஐ எம் நாட் ஷுர். நான் உறுதியாக இல்லை, எனக்கு உறுதியாக தெரியல. ஐ எம் நாட் ஷுர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது உண்மைன்னு நான் நம்ப மாட்டேன். என்ன உங்களால் ஏமாற்ற முடியாது. இது உண்மைன்னு நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் ஐ ஒன்ட் பிலீவ் திஸ் இஸ் ட்ரூ. ஐ ஒன்ட் பிலீவ் திஸ் இஸ் ட்ரூ. ஐ ஒன்ட் பிலீவ் நான் நம்ப மாட்டேன். பிலீவ் அப்படின்னா நம்புறது. ஐ ஒன்ட் பிலீவ் நான் நம்ப மாட்டேன். திஸ் இஸ் ட்ரூ இது உண்மைன்னு நான் நம்ப மாட்டேன். என்னவா இருந்தாலும் எனக்கு ஒன்று பிடிக்கும். நீ எப்படி இருந்தாலும் எனக்கு ஒன்று பிடிக்கும். என்ன மாதிரியாக இருந்தாலும் எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நோ மேட்டர் வாட் ஐ லவ் யூ. நோ மேட்டர் வாட் ஐ லவ் யூ. நோ மேட்டர் வாட் என்னவா இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் ஐ லவ் யூ எனக்கு ஒன்று பிடிக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ நல்லா பண்ணிகிட்ருக்க, கண்டினியூ பண்ணு, அப்படியே கண்டினியூவாக பண்ணு, நீ சூப்பராக பண்ணிகிட்ருக்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் டூயிங் கிரேட். யூ ஆர் டூயிங் கிரேட் நீ சூப்பராக பண்ணிகிட்ருக்க. யூ ஆர் டூயிங் கிரேட். கை தட்டுறதை கொஞ்சம் நிறுத்துறியா? உன் கையை தட்டுறதை கொஞ்சம் நிறுத்துறியா, எனக்கு தலை வலிக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஸ்டாப் கிளாப்பிங் யுவர் ஹேண்ட்ஸ். ஸ்டாப் கிளாப்பிங் யுவர் ஹேண்ட்ஸ். கிளாப் அப்படின்னா கை தட்டுறது. ஸ்டாப் கிளாப்பிங் அப்படின்னா கை தட்டுறதை நிறுத்து. யுவர் ஹேண்ட்ஸ். கிளாப்னாலே யுவர் ஹேண்ட்ஸ் ஜாயின் பண்ணி தான் வரணும். ஓகேவா? கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னா கைகளை தட்டுறது. ஸோ கை தட்டுறதை நிறுத்து. ஸ்டாப் கிளாப்பிங் யுவர் ஹேண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், என் கையை பிடிக்காத. என் கையை பிடிக்காம நீ நடந்து வா. ஏன் என் கையை பிடிக்கிற அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்? டோன்ட் ஹோல்ட் மை ஹேண்ட். டோன்ட் ஹோல்ட் மை ஹேண்ட். ஹோல்ட் அப்படின்னா பிடிக்கிறது. டோன்ட் ஹோல்ட் பிடிக்காத. மை ஹேண்ட் என்னோட கைகளை பிடிக்காத. டோன்ட் ஹோல்ட் மை ஹேண்ட்ஸ் என்னோட கைகளை பிடிக்காத. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா உன் கையை தூக்கி நீ கேளு. உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா உன் கைகளை உயர்த்தி நீ கேட்கலாம். இதை எப்படி கேட்கலாம்? இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ரைஸ் யுவர் ஹேண்ட் அண்ட் ஆஸ்க். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ரைஸ் யுவர் ஹேண்ட் அண்ட் ஆஸ்க். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா ரைஸ் யுவர் ஹேண்ட் உன்னோட கைகளை உயர்த்து. அண்ட் ஆஸ்க் கேளு. உன் கைகளை உயர்த்தி கேளு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், என் கையை போட்டு இப்படி குலுக்காத. குழந்தைங்களாம் நம்ம கையை போட்டு இப்படி குலுக்குவாங்க இல்லையா? அப்போ சொல்லுவோம்ல, ஏன் என் கையை போட்டு இப்படி குலுக்குற, என் கையை போட்டு இப்படி குலுக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஷேக் மை ஹேண்ட்ஸ் லைக் திஸ். டோன்ட் ஷேக் மை ஹேண்ட்ஸ் லைக் திஸ். டோன்ட் ஷேக் மை ஹேண்ட்ஸ்
என்னோட கைகளை குலுக்காத. லைக் திஸ், இது மாதிரி என் கைகளை குலுக்காத. ஓகேவா? நீ ஏன் உன்னோட கையை தூக்கிட்டு இருக்க? நீ ஏன் உன்னோட கைகளை தூக்கிட்டு நிற்கிற? ஏன் உன் கைகளை தூக்கி வச்சிருக்க அப்படிலாம் கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why are you putting your hands up? Why are you putting your hands up? Putting your hands up அப்படின்னா கைகளை உயர்த்தி நிற்போம் இல்லையா? ஸோ அதுக்கு putting your hands up. கைகளை ஏன் உயர்த்திட்டு இருக்க? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன் தலை மேலே கையை வைக்காத. தர்த்திரியம், தலை மேலே கை வைக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அம்மாலாம் பெரியவங்களாம்? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't place your hand over your head. Don't place your hand over your head. Don't place your hand. கைகளை வைக்காத. Over your head. தலை மேலே கையை வைக்காத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன் கையால் வாயை பொத்தாத. ஏன் கையால் வாயை பொத்திருக்க? ஏன் வாயை பொத்திட்டு இருக்க? உன் கையால் வாயை பொத்தாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't cover your mouth with your hands. Don't cover your mouth with your hands. Don't cover your mouth. உன்னோட வாய்களை பொத்தாத. With your hands. உன்னோட கைகளால் உன்னோட வாயை பொத்தாத. நெக்ஸ்ட் ஒன், உன்னோட கைகளை போட்டு நெளிக்காத. ஏன் இப்படி கையை நெளிக்கிற? நம்ம இப்படி நெளிப்போம் இல்லையா, உடம்பெல்லாம் நெளிப்போம் இல்லையா, அது மாதிரி கையை நெளிக்கிறப்ப கைகளை போட்டு நெளிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't stretch out your hands. Don't stretch out your hands. Stretch out அப்படின்னா நெளிக்கிறது. Don't stretch out your hands. உன்னோட கைகளை நெளிக்காத. ஓகேவா? அவன் கையை தேய்ச்சிட்டு இருக்கான். அவன் கையை தேய்க்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is rubbing his hands. He is rubbing his hands. Rub அப்படின்னா தேய்க்கிறது. ஸோ ரப்பிங் ஹிஸ் ஹேண்ட்ஸ் அப்படின்னா அவனோட கைகளை தேய்ச்சிட்டு இருக்கான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், கையை வெளியில் நீட்டாத. நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம்னா கையை வெளியில் நீட்டினா கைகளை வெளியில் நீட்டாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't extend your hands out. Don't extend your hands out. Don't extend அப்படின்னா நீட்டாத. Don't extend your hands out அப்படின்னா வெளியில் உன் கைகளை நீட்டாத. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், அவனோட கைகளை சொறிகிறான். அவன் கைகளை சொரிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is scratching his hands. He is scratching his hands. Scratch அப்படின்னா சொறிகிறது. ஸோ he is சொரன்றது, சொறிகிறது எல்லாத்துக்குமே scratch. ஓகேவா? ஸோ he is scratching his hands. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கு இதிலெல்லாம் விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is not at all interested in this. He is not at all interested in this. He is not at all interested. அவனுக்கு விருப்பமே இல்லை. In this, இதில் அவனுக்கு விருப்பமே இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்னால் மூச்சு விட முடியல, எனக்கு மூச்சு திணறுது. இங்கே என்னால் மூச்சே விட முடியல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'm feeling suffocated here. I'm feeling suffocated here. I'm feeling suffocated அப்படின்னா மூச்சு திணறுது, மூச்சு விட முடியல. ஹியர் இங்கே என்னால் மூச்சு விட முடியல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன் கையில் என்ன வச்சுருக்குன்னு காமி. உன் கையில் என்ன வச்சுருக்குன்னு காமி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Show me what you have in your hand. Show me what you have in your hand. Show me, என்கிட்ட காமி. என்னது? What you have in your hand. உன் கையில் என்ன வச்சுருக்கன்னு என்கிட்ட காமி. நெக்ஸ்ட் ஒன், உன் கையை அழுக்காக இருக்கு பாரு, போய் கழுவு. உன் கையை எவ்வளோ அழுக்காக இருக்கு பாரு, போய் கழுவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Your hands are very dirty. Go and wash them. Your hands are very dirty. Go and wash them. Dirty அப்படின்னா அழுக்காக இருக்கிறது. Go and wash them. உன் கைகளை கழுவு. ஓகேவா? நான் அவனுக்கு நிறைய பொருட்கள் வாங்கியிருக்கிறேன். நான் அவனுக்கு நிறைய வாங்கியிருக்கேன், நான் வந்து தரேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். I have bought him many things.
ஐ ஹாவ் பாட் him மெனி திங்ஸ் இப்படியும் சொல்லலாம். ஐ ஹாவ் பாட் அப்படின்னா நான் வாங்கியிருக்கிறேன். ஹிம் அப்படின்னா நான் அவனுக்கு வாங்கியிருக்கிறேன். மெனி திங்ஸ் அப்படின்னா நிறைய பொருட்கள், நான் அவனுக்கு நிறைய பொருட்கள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஆர் வி கேன் சே ஐ ஹாவ் பாட் மெனி திங்ஸ் ஃபார் ஹிம். ஐ ஹவ் பாட் மெனி திங்ஸ் ஃபார் ஹிம். ஓகேவா, அப்படியும் சொல்லலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ இதிலிருந்து எப்படி தப்பிப்பாய். நீ இதிலேருந்து எப்படி தப்பிப்பாய் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? ஹவ் வில் யூ எஸ்கேப் ஃப்ரம் திஸ். ஹவ் வில் யூ எஸ்கேப் ஃப்ரம் திஸ். ஹவ் வில் யூ எஸ்கேப் அப்படின்னு எப்படி தப்பிப்ப. எஸ்கேப் அப்படின்னா தப்பிக்கிறது. ஸோ ஹவ் வில் யூ எஸ்கேப் ஃப்ரம் திஸ் அப்படின்னா இதிலிருந்து. ஸோ இதிலிருந்து நீ எப்படி தப்பிப்ப. ஹவ் வில் யூ எஸ்கேப் ஃப்ரம் திஸ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் மிஸ் யூ அலாட். ஐல் மிஸ் யூ அலாட். ஐல் மிஸ் யூ அப்படின்னு நான் உன்னை மிஸ் பண்ணுவேன். அலாட் அப்படின்னா ரொம்ப, நிறைய. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஸோ இதுவே நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் கோயிங் டு மிஸ் யூ அலாட். ஐ எம் கோயிங் டு மிஸ் யூ அலாட். ஐ எம் கோயிங் டு மிஸ் யூ அப்படின்னா நான் உன்னை மிஸ் பண்ண போகிறேன். அலாட் அப்படின்னா நிறைய. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் நாள் முழுக்க காத்திருந்தான். அவன் நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He was waiting there all day. He was waiting there all day. He was waiting there அப்படின்னா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஆல் டே அப்படின்னா நாள் முழுக்க, அவன் நாள் முழுக்க வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், நீ வெளியால் இல்லை. இப்போ நம்ம ஏதோ ஒரு வீட்டுக்கு போகிறோம், அப்புறம் நீ வெளியால் மாதிரி கிடையாது, இங்கே இருக்கிற ஆள் மாதிரி, நீ வெளியால் மாதிரி நினச்சிக்காத, நீ வெளியால் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You are not the outsider. You are not the outsider. outsider அப்படின்னா வெளியால். ஸோ you are not the outsider அப்படின்னா நீ வெளியால் இல்லை. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் மணிக்கணக்காக சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் மணிக்கணக்காக சண்டை போட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We have been fighting for hours. We have been fighting for hours. We have been fighting அப்படின்னா நாங்கள் சண்டை போட்டுட்ருக்கோம். ஃபார் ஹவர்ஸ் அப்படின்னா மணிக்கணக்காக, நாங்கள் மணிக்கணக்காக சண்டை போட்டுட்ருக்கோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் அவளுடைய நினைப்பிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் அவளை நினச்சிட்டே வாழ்ந்துட்டுருக்கான் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is living in her thought. He is living in her thought. Thought அப்படின்னா நினைப்பு. ஸோ அவளுடைய நினைப்பிலேயே அவன் வாழ்ந்துட்டுருக்கான். He is living in her thoughts. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இன்னும் தெரியவில்லை. எனக்கு இன்னும் தெரியல, இன்னும் எனக்கு எதுவும் நியூஸ் வரல, எனக்கு இன்னும் தெரியல அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ எட். ஐ டோன்ட் நோ எட். எனக்கு இன்னும் தெரியலை. எட் அப்படின்னா இன்னும். ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியலை. ஐ டோன்ட் நோ எட், எனக்கு இன்னும் தெரியலை. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நத்திங் டு கெட் ஸ்கேட். நத்திங் டு கெட் ஸ்கேட். ஸ்கேட் அப்படின்னா பயப்படுறது. ஸோ கெட் வந்தாலே நம்ம பாஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ நத்திங் டு கெட் ஸ்கேட், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஏன் பயப்படுகிறாய். நீ ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் இதை இப்போது செய்ய வேண்டுமா. நான் இதை இப்போவே பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டு ஐ ஹாவ் டு டூ இட் நவ். டு ஐ ஹாவ் டு டூ இட் நவ். டு ஐ ஹாவ் டு டூ இட் அப்படின்னா நான் இதை பண்ணணுமா. நவ் அப்படின்னா இப்போது, நான் இதை இப்போ பண்ணணுமா. ஓகேவா. என்னால் மறுக்க முடியவில்லை. அவங்க சொன்னதை என்னால் மறுத்து பேசவே முடியல, அவங்க சொன்னதை என்னால் செய்யாமல் இருக்க முடியல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ குடண்ட் ரெஃப்யூஸ். ஐ குடண்ட் ரெஃப்யூஸ். ரெஃப்யூஸ் அப்படின்னா மறுக்கிறது. ஸோ ஐ குடண்ட் ரெஃப்யூஸ் அப்படின்னா என்னால் மறுக்க முடியலை. ஓகேவா. ஸோ என்னால் தவிர்க்க முடியவில்லை, என்னால் தவிர்க்க முடியலை, இது பண்ணியே தான் வேண்டி இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா.
ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை செய்வது என்னுடைய கடமை. இதை செய்கிறது என்னோட கடமை, நான் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் மை டியூட்டி டு டூ இட். இட்ஸ் மை டியூட்டி டு டூ இட். இட்ஸ் மை டியூட்டி அப்படின்னா இது என்னோட கடமை, இது ஏன் வேலை. டு டூ இட், இதை பண்ணுறது என்னோட கடமை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு வேறு வழி இல்லை. எனக்கு வேறு வழி இல்லை, நான் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் நோ அதர் சாய்ஸ். ஐ ஹாவ் நோ அதர் சாய்ஸ். ஐ ஹாவ் நோ அதர் சாய்ஸ் அப்படின்னா எனக்கு வேறு வழி இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அங்கு இருப்பது என்னுடையது. அங்கே இருக்குல்ல, அது என்னோடது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட்ஸ் தேர் இஸ் மைன். வாட்ஸ் தேர் இஸ் மைன். வாட்ஸ் தேர், அங்கே என்ன இருக்கோ, இஸ் மைன், அது என்னுடையது. மைன் அப்படின்னா என்னுடையது. அங்கே என்ன இருக்கோ அது என்னுடையது, அங்கே இருப்பது என்னுடையது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், உன்னுடையது எங்கே. ஸோ அங்கே இருக்கிறது என்னது, உன்னோடது எங்கே அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வேர் இஸ் யுவர்ஸ். வேர் இஸ் யுவர்ஸ் அப்படின்னா உன்னோடது எங்கே. ஓகேவா? இங்கு இருப்பது உன்னுடையது. இங்கே இருக்குல்ல, இதுதான் ஒன்றுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட்ஸ் ஹியர் இஸ் யுவர்ஸ். வாட்ஸ் ஹியர் இஸ் யுவர்ஸ். இங்கே இருக்கிறது தான் உன்னோடது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், என் தலை சுற்றுகிறது. என் தலை சுற்றுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? மை ஹெட் இஸ் ஸ்பின்னிங். மை ஹெட் இஸ் ஸ்பின்னிங். ஸ்பின்னிங் அப்படின்னா சுற்றுறது. ஸோ மை ஹெட் இஸ் ஸ்பின்னிங் அப்படின்னா என் தலை சுற்றுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு மூச்சு விடுவதற்கு கஷ்டமாக இருக்கிறது. எனக்கு மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஹேவிங் டிஃபிகல்ட்டி ப்ரீதிங். ஐ எம் ஹேவிங் டிஃபிகல்ட்டி ப்ரீதிங். ஐ எம் ஹேவிங் டிஃபிகல்ட்டி ப்ரீதிங் அப்படின்னா எனக்கு மூச்சு விட கஷ்டமாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், எனக்கு லேசாக தலை வலிக்கிறது. எனக்கு லேசாக தலை வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I've got a slight headache. I've got a slight headache. I've got a slight headache அப்படின்னா எனக்கு லேசாக தலைவலிக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது ரொம்ப லேட் ஆகிவிட்டது என்று நினைக்கிறேன். இப்போ இது பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ திங்க் இட்ஸ் டூ லேட். ஐ திங்க் இட்ஸ் டூ லேட். ஐ திங்க் நான் நினைக்கிறேன். இட்ஸ் டூ லேட், இது ரொம்ப லேட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவர்களுக்கு தாமதமாகிவிட்டது போல் தெரிகிறது. அவங்களுக்கு லேட் ஆகிட்ட மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் சீம்ஸ் இட்ஸ் லேட் ஃபார் தெம். இட் சீம்ஸ் இட்ஸ் லேட் ஃபார் தெம். இட் சீம்ஸ் தெரிகிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு தான் இட் சீம்ஸ் இட்ஸ் லேட் ஃபார் தெம். அவங்களுக்கு லேட் ஆகிட்ட மாதிரி தெரியுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு இது பழகி விட்டதா. உனக்கு இது பழகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஆர் யூ யூஸ்ட் டு இட். ஆர் யூ யூஸ்ட் டு இட் அப்படின்னா உனக்கு இது பழகிடுச்சா. யூஸ்ட் டு, ஐ எம் யூஸ்ட் டு அப்படின்னா எனக்கு பழகிடுச்சு. ஸோ ஆர் யூ யூஸ்ட் டு இட் அப்படின்னா உனக்கு இது பழகிடுச்சா. ஓகேவா? இதை இப்போது சொல்வதில் என்ன பயன் இருக்கிறது. இதை இப்போ சொல்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட்ஸ் த பாயிண்ட் இன் டெல்லிங் இட் நவ். வாட்ஸ் த பாயிண்ட் இன் டெல்லிங் இட் நவ். வாட்ஸ் த பாயிண்ட், இதில் என்ன பிரயோஜனம் இருக்குது, இதில் என்ன பயன் இருக்குது. இன் டெல்லிங் இட் நவ், இதை இப்போ சொல்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது. ஓகேவா? அவன் வெளியே சென்று விட்டான். அவன் வெளியில் போயிருக்கான். அவன் வெளியில் போயிட்டான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹி ஹாஸ் கான் அவுட். ஹி ஹாஸ் கான் அவுட். அவன் வெளியில் போயிருக்கான். ஹி ஹாஸ் கான் அவுட். ஓகேவா? உனக்கு இன்று லீவா. உனக்கு இன்றைக்கி லீவா, இன்றைக்கி நீ லீவில் இருக்கியா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஆர் யூ ஆன் லீவ் டுடே. ஆர் யூ ஆன் லீவ் டுடே. நீ இன்றைக்கி லீவில் இருக்கியா. ஆர் யூ ஆன் லீவ் டுடே. இங்கு யாரும் இல்லை. இங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நோ ஒன் இஸ் அரவுண்ட். நோ ஒன் இஸ் அரவுண்ட். இங்கே சுற்றி யாருமே இல்லை. ஓகேவா? இதுவே எல்லோரும் இங்கே இருக்கிறார்கள். எல்லாரும் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா?
ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.